எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமத்துவ சமுதாயத்தை அமைக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 நிறைவு விழாவிலே பங்கேற்று உரையாற்றுவதை எனக்கு கிடைச்ச பெருமையாக எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு, மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டிய உணர்வு. அந்த உணர்வுக்கு அரசியல் வடிவம் கொடுத்து செங்கொடியை ஏந்தி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட தோழர் ஐயா நல்லக்கண் அவர்களும் 100 கடந்திருக்கிறார். இது எந்த இயக்கத்திலும் இல்லாத மிகப்பெரிய சாதனை. 100 கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் இயக்கத்தை வலிமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, திராவிட மாடலால் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கும் முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக நான் மனதார வாழ்த்துகிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொது உடைமை இயக்கத்துக்கும் இலக்கு ஒன்றுதான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு. அதனாலதான் திராவிட இயக்க கொடிகள்ல சிவப்பு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழக கொடியிலும் சரிபாதியா சிவப்பு இருக்கு. நம்முடைய கொள்கைகள்ல அரசியல் வழிமுறைகள்ல சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய பொது இலக்கு சமத்துவ சமுதாயம் தான். அதனால்தான் இந்த மேடையிலே தோழமை கட்சியினர் அத்தனை பேரும் இந்த 100 ஆலமரத்தை வாழ்த்த ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒற்றுமைதான் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை. கருப்பு, சிவப்பு, நீலம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை பெறணும், அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள நட்பு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது 100 ஆண்டு காலமாக தொடரக்கூடிய நட்பு. தலைவர் கலைஞர் அவர்களோ திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஸ்டாலின் என்று பெயரும் வச்சார். எனக்குள்ள அந்த உணர்வு ஓடுற காரணத்தால் தான் உங்களில் ஒருவனாக எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன். இங்க சொன்னார்களே 2 நாட்களுக்கு முன்னாடி சிராவையல்ல, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிராவையல்ல உத்தமர் காந்தி தோழர் ஜீவா சந்திப்பின் நினைவா தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்தை திறந்து வச்சேன். அதேபோல் தொடர்ந்து வருகிற 6ஆம் தேதி சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காரல் மார்க்ஸ் சிலையை வருகின்ற 6ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறேன். இப்படி உங்கள ஒருவன நானும், என்னில் பாதியா நீங்களும் இருப்பதால் தான் ஸ்டாலின் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னுள் சிவப்பு வந்து குடிகொள்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியா சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைஞ்ச கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைஞ்சிருக்கக்கூடிய கூட்டணி. நம்முடைய இந்திய நாட்டையும் தன்மானமிக்க தமிழ்நாட்டையும் காக்க என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை லட்சியமாக கொண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய கூட்டணி. பாசிச பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கொடுமையால எல்லா பக்கமும் நீட்டி கவலைகரம் செஞ்சுட்டு இருக்கு. இந்திய நாடு இதுவரை காப்பாற்றி வைத்து இந்த அனைத்து விழுமியங்களையும் சிதைக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கோட்பாடுகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சிதைக்கிற வேலையில ஈடுபட்டு வராங்க. வேற்றுமையில ஒற்றுமை என்பதை அழிச்சு ஒற்றுமை தன்மை கொண்ட நாடா மாத்த நினைக்கிறாங்க. பாஜக எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு குறுகிய சிந்தனை கொண்டது, எந்த அளவுக்கு பன்மைகத்தன்மைக்கு எதிரானது என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு என்றால் அதுல ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரே ஒரு தலைமைதான் இருக்கணும். மாநிலங்களுடைய வளத்தை சூறையாடி ஒன்றியத்தில் குவிக்கிறாங்க. மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மதச்சார்பின்மை, சோசியலிசம், சமநீதி, சமூக நீதி, பொது உடைமை, பொது உரிமை உள்ளிட்ட அந்த சொற்களை கேட்டாலே பாஜக கசக்குது. இந்த சொற்களை எல்லாம் ஆட்சியில் இருந்து மட்டுமல்ல அதிகாரத்திலிருந்து அழிக்கணும் துடிக்கிறாங்க. பறந்து விரிந்த நம்முடைய இந்தியா இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்கும் ஆபத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைச்ச மாதிரி 400 இடங்கள் 307 இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகி இருக்கும். இந்தியாவில் இருக்க ஜனநாயக சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இணைச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாஜக வேகத்தை குறைச்சிருக்கிறோம். ஆனாலும்
பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எல்லோரும் குறிப்பிட்ட அடிப்படையில நாம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கிற தேர்தல். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுக்கடுக்காக துரோகங்களை செஞ்சுட்டு துரோகங்களுக்கு ஏத்த குடிமைகளை கொத்தடிமைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவங்க முதுகலை ஏறி வருது பாஜக. இடி, ஐடி, சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூட்டணியோட தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பேரையே சொல்லல. ஏன் அவர் அதிமுகவோட பேரை சொல்லல தெரியுமா? ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்தி பேரில 100 நாள் வேலை திட்டத்துல 50 நாட்கள் கூட வேலையை தராம ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் சீரழிச்சதுன்னு நாட்டுக்கே நல்லா தெரியும். இப்போ தேசத்தந்தை காந்தியினுடைய பெயரை அழிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்துல 125 நாட்கள் வேலை தரப்போறதா பாஜக சொல்லுது. ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரு? 150 நாட்கள் வேலை தருவணும் முதலாளிகளே. அந்த முதலாளிகள் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு. தமிழ்நாட்டில் எப்படியோ தோல்வி உறுதி என்ற காரணத்தினால பாஜக அரசும் இந்த பட்ஜெட்லயும் நம்ம புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நேரடியா பாஜக ஆட்சின்னு சொல்ல கூச்சப்பட்டு டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக சொல்ற டபுள் இன்ஜின் என்பது டப்பா இன்ஜின் நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், போதை மருந்து கிடத்தலாம் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தை பாருங்க, குற்ற சம்பவங்களா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, மாநிலமே பற்றி எரிகிறதா பார்க்கணுமா பாஜக ஆட்சி செஞ்ச மணிப்பூரை பாருங்க. இன்னும் சொல்றேன், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்களா ஒன்றிய அரசோட புள்ளிவிவரங்களே சொல்லுத. எந்த மாநிலம் என்று? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 3 மாநிலங்களையும் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, முதல் 3 மாநிலங்கள் மட்டும்தானா? அடுத்த 3 இடங்கள் இருக்கிறது யாரு? பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலங்களையும் பாஜக ஆட்சியில் இருக்கு. இதுதான் டப்பா என்ஜினுடைய லட்சணம். நாட்டுக்கு முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலமா தமிழ்நாட்டை திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு. இங்க பாஜக டப்பா என்ஜினுக்கு வேலையே கிடையாது. இதே உணவைத்தான் மக்களுடைய முகங்கள்ல மகிழ்ச்சியா நான் பார்க்கிறேன். அண்மையில இந்தியா டுடே பத்திரிகை சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைஞ்சு நடத்தின கருத்து கணிப்புல நம்முடைய கூட்டணி 45 விழுக்காடு ஆதரவோடு முன்னிலையில் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. நான் உறுதியா சொல்றேன், நமக்கான ஆதரவு நிச்சயம் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள் எல்லாத்தையும் அதுல நம்ம கவனத்தை செலுத்தி நம்முடைய எண்ணத்தை சிதற விட்டுற வேண்டாம், மெத்தனமா இருந்துட வேண்டாம். மக்களோடு இணைஞ்சு நம்முடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நான் பொறுப்பேற்று நான் பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும். ஒற்றுமை இருக்கிற இடத்துல பாஜகவோட பாசிச எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நகைக்கு செய்குலி சேதாரம் இருக்கா தம்பி? இதுக்கு செய்குலியும் இல்ல சேதாரம் இல்ல, அப்படியே தங்க மாதிரி இருக்கிற 1 கிராம் ஜுவல்லரி. இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயினா. இது தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது, கருக்கவும் செய்யாது, 1 இயர் வாரண்டியும் தரும். இங்கே செயின், கொலுசு, ஜிமிக்கி, கம்மல், மெட்டி, காப்பு, தாலி ஐட்டம், பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ், நெக்லஸ், ரிங்ஸ் மட்டும் இல்லாம 1 கிராம் ஜுவல்லரி, கோல்டு கவரிங், ஆன்டிக் ஜுவல்லரி, பிரைடல் செட், மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. மந்த்ராலயா கோல்ட் கவரிங் கோயம்புத்தூர்ல பெரிய கடை வீதியில MS ஷேக் முகமது காம்ப்ளெக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.